ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீனை போட்டிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கிச்சன் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோவாக உங்களுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. இட்லி பண்ணி சட்னி பண்ண போகிறேன். ஸோ சட்னிக்கு எல்லாம் தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதை வாஷ் பண்ணிட்டு மிக்ஸி போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸி போட்டுட்டோன்னா நெக்ஸ்ட்டு இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுலேயே நான் கொஞ்சம் கடல போட்டுட்டு அரைச்சிக்குவேன். ஆஸ் இட் இஸ் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி என்னோடய பிஸி ரொட்டீனை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் க்ளீனிங் பண்ணுறதுல. ஸோ நான் இன்றைக்கி என் கிச்சனை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்குவீங்க. ஸோ இப்போ தேவையான அளவு எடுத்திருக்கேன். அதுவும் மிக்சியில் போட்டுக்கினேன். ஃபைனாக நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. அரைச்சிட்டேன். இப்போ இதை ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு இது நம்ம தாளிச்சிட்டோம்னா சட்னி ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஈஸியான காலையில் ஈஸியானா இது தாங்க. இட்லி செஞ்சு சட்னி செஞ்சுட்டா வேலை செம்ம ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடும் நம்மளுக்கு. ஓகே, கிணத்துல மாற்றியாச்சு. இது அப்படியே வச்சுட்டு தாளிக்க கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்ற போயிடலாம். ஓகே, ஒரு சின்ன டிப் கொடுக்குறேங்க. இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆன பிறகு நம்ம ஒரு பாக்ஸில் கீழே ஒரு பேப்பர் போட்டுட்டு அப்புறம் மேலே இந்த கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் ஒரு பேப்பர் போட்டோம்னா இந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இப்போ மேலே ஓப்பன் பண்ணாலும் தண்ணி உழுவும் பாருங்கள். அது நம்ம கருவேப்பிலை மேலே படாமல் அந்த பேப்பர் மேலே அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த தண்ணியெல்லாம். ஸோ நம்மளுக்கு 2 வீக்ஸ் ஆனாலும் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் எல்லா பிளேட்டுக்கும் இட்லி பிளேட்ஸ்க்கெல்லாம் நான் எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிட போகிறேன். யாருக்கெல்லாம் இட்லி பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்குங்க. இட்லி தோசைனாவே ஓகே, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மாவு நல்லா கலக்கணுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாவு கலக்கிறோமோ அவ்வளோ இட்லி நல்லா வரும். சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் இட்லி. ஓகே, இப்போ எல்லாமே இட்லி கடகடன்னு ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாம் க்ளீனிங் ரொட்டீனுக்கு அப்படியே போயிடலாம். அதுக்குள்ளே இட்லியும் வெந்துடும். ஸோ எடுத்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டு ஆல்மோஸ்ட் வேலை கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இட்லி ஊற்றிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணும்போது சட்னி தாளிச்சிடுறேன். சட்னியை தாளிச்சிடலாம். ஆஸ் இட் இஸ் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட போகிறேங்க. அவ்வளோதான். அது சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா தான் அது பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் கம்பல்சரி இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்படி பண்ணால் பிடிக்குதுன்ட்டு. ஓகே, தாளிப்பு ஆச்சு. இப்போ இதிலே இந்த கரண்டிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதிலே ஊற்றிட்டு கழுவ போட்டுடலாம் கரண்டியோட வேலை கம்ப்ளீட். ஓகே, இப்போது சட்னியை மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். சட்னி வேலை முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், நான் பண்ண சட்னி. ஓகே, இப்போது இந்த இடத்தெல்லாம் நான் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிப்பேன். எப்போவுமே நான் கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா ஃபஸ்ட்டு இந்த முறம் எடுத்து வச்சுப்பேங்க. குப்பையெல்லாம் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக மெஸ்ஸியாக பண்ணிக்காமல் கொஞ்சமாக சாமான் கூட அதை ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அதிலே ரீயூஸ் பண்ணுவேன் நான். ஓகே, இப்போ கொஞ்சம் சாமானெல்லாம் அடுக்கிடணும். எல்லாம் நைட்டு கழுவி வச்சது ட்ரை ஆகட்டும்னு வச்சுருந்தா காஞ்சதெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு வேணுன்றது மாத்திரம் வெளியே வச்சுப்பேன் இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே,
சாமான் நல்லா அடிக்கிட்டு நெக்ஸ்ட்டு சேம் ரொட்டீன் தாங்க. திருப்பி சாமான் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அதை கழுவி வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன். பால் இருந்துச்சு, பால் ஃப்ரிட்ஜில் காலையில் காய்ச்சி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போது கொஞ்சமாக சாமான் இருக்குது, அதுவும் கழுவிட போகிறேன். இட்லி எடுக்கிறதுக்கு இப்போ கரண்டி தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பால் கவர் இருக்குது இல்லைங்களா, நான் அது கூட சேவ் பண்ணி எடுத்து வைப்பேன். பால் கவரு, தேங்காய் ஓடு, தேங்காய் வந்து யாருன்னா இந்த வெறுகு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இப்போ கொஞ்சம் சாமான் இருக்குது, அதை ஃபாஸ்ட்டாக வாஷ் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே இட்லியும் ஆகிடும். மார்னிங் இப்படி தாங்க, கொஞ்சம் பிஸியாக இருக்குது என்னோடய வேலை. அப்புறமே எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். காலையில் ஃபாஸ்ட்டாக காலையிலும் முடிச்சுக்கிட்டேன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிது எனக்கு. ஓகே, இப்போ இட்லி ஒரு பக்கம் ஆயிட்டுருக்கு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது அனுப்புறதுக்கு இட்லி எடுத்துடலாம். மாவு வேணுன்ற ஊற்றியாச்சு, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்து கேஸ் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பக்கமாக அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி எடுத்துடலாம். ஓகே, இப்போ எடுத்து சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த கேஸும் க்ளீன் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக வச்சுங்க இட்லி இன்னைக்கு எனக்கு. நல்லா இருந்துச்சு. இது செகண்ட் ட்ரிப் இட்லி ஊற்றிருந்தேன், உங்களுக்கு காமிக்கிறேன் என்னோடய இட்லி எப்படி வந்திருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஆறுன பிறகு கூட இட்லி முட்டினோம்னா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நான் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க கூட இஷ்டப்பட்டு சாப்பிடுங்க. ஸோ இப்போ பிளேட்டெல்லாம் அதிலே வச்சுருக்கேன். ஏன்னா திருப்பி நான் சாயந்தரம் வந்து இட்லி ஊற்றுவேன். ஸோ இட்லியெல்லாம் ஊற்றிட்டு ஒரே வாட்டி இதை வாஷ் பண்ணிப்பேன். இட்லியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இட்லி குண்டா சைடில் வச்சுட்டு க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா. இந்த வீடியோ இங்கேருந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன், பாருங்கள் என்னோடய இட்லி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் போட்டிருக்கேன். க்ளீனிங் ஒர்க் வந்து ஆக்சுவலி எனக்கு 2 hours மேலே ஆச்சு. ஸோ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கட்டும், நீங்கள் நான் மியூசிக் போட்டிருக்கேன், பாருங்கள்.
கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இவ்வளோ நீட்டாக இருக்குது இப்போது. எல்லாமே எடுத்துகிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். கபோர்டெல்லாம் கூட கீழே தொடச்சிட்டேன். கேஸ் பாருங்கள் பளபளன்னு இருந்து இல்லைங்களா, ஷைனிங்காக இருக்குது என் கேஸ் இடிக்கு. ஓகே, ஆக்சுவலி என் கேஸ் எப்போவுமே இப்படி தான் இருக்கும், நீட்டாக வச்சுப்பேன் நான். ஓகே, 2 ஹவர்ஸாக கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணேங்க. சூப்பராகிடுச்சு கிச்சனு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.